இங்கிலீஷ் ஈஸி தான். இன்னைக்கு எனக்கு சின்ன வயசுல ஒரு கன்ஃபியூஷனா இருந்த வார்த்தை பத்தி தான் ஷேர் பண்ண போறேன். அது என்ன வார்த்தை அப்படின்னாக்கா ஆர்டிஸ்ட். இந்த வார்த்தையில பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்பெல்லிங் 2 இருக்கும். இந்த 2 ஸ்பெல்லிங்க்கும் ப்ரொஃபஷனலி நீங்க 2 என்டையர் டிஃப்ரெண்ட் தொழில தான் நீங்க சொல்லுவீங்க. அது என்னன்னாக்கா உங்களுக்கு தெரியும் ஓவியர்கள் அவங்களெல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க? எஸ் ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட்னு சொல்லுவோமா? ஆனா இன்னொன்னு இருக்கும். இதே ஆர்டிஸ்டோட நம்ம சேர்த்தோம்னாக்கா இவங்களை வந்து நம்ம கலைஞர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். இவங்களை எல்லாம் நம்ம சொல்லும் பொழுது சேர்த்து சொல்லணும். எனக்கு ரொம்ப நாளா இது கன்ஃபியூஷனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன ஞாபகத்துல வச்சுக்கிட்டேன்னாக்கா கேமரா முன்னாடி நீங்க எவ்வளவு கவலையா இருந்தாலுமே தான் சிரிச்சாகணுமா? அப்போ ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். கலைஞர்கள் எல்லாம் அவங்க எவ்வளவு துக்கம் இருந்தாலும் அப்படித்தானே பண்றாங்க. சோ அதனால நீங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னாக்கா ஆர்டிஸ்ட்க்கு போட்டுக்கிறோம். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னாக்கா ப்ரொனன்சியேஷன். முதல்ல சொன்ன ஓவியர்களுக்கு வந்து ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படிதான் சொல்லுவோம். ஆனா 2வது சொன்ன கலைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸ்ட்ரா சேர்ந்ததுனால நம்ம டீ கிட்ட அந்த வந்து சொல்லிடணும். எப்படி சொல்லணும்? ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட். ஷீ இஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட் இல்ல. ஓகேங்களா? அதே ரவிவர்மா இஸ் த பெஸ்ட் ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரொனன்சியேஷன் வைஸும் மாறும் அண்ட் மீனிங் வைஸும் மாறும், ஸ்பெல்லிங் வைஸும் மாறும். அதனால பார்த்து யூஸ் பண்ணுங்க. இதை யூஸ் பண்றது கூட எங்க சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா இங்கிலீஷ் எப்பவுமே ஈஸி தான். தேங்க்யூ.